வணக்கம். எனது பெயர் சதீஷ்குமார். புதுச்சேரி மாவட்டத்தினுடைய மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியன் வங்கி, புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னோடி வங்கி மற்றும் புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் குழுமத்தின் சார்பில் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் பல்வேறு வகையான திட்டங்கள் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அது நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெவ்வேறு துறைகள் மூலமாக வெவ்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வங்கி துறைகள் மூலமாக விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு மற்றும் அடிப்படை கணக்கு வசதி துவங்குதல் மற்றும் கடன் திட்டங்கள் போன்ற பல்வேறு பிரதம மந்திரி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா தரப்பினரும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பயன்படுத்திக்காத மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி காணொளிகள் மாவட்ட முன்னோடி வங்கிகள் சார்பில் தூர்தர்ஷன் டிவி மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு மக்களும் பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. அடிப்படை வங்கி சேவைகள் மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 2014ஆம் வருடம் இந்த திட்டத்தை துவங்கும்போது, மக்கள் அனைவருக்கும் வங்கி சேவைகள் சென்றடைய வேண்டும், சென்றடையாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்றடைய வேண்டும், அடிப்படை வங்கி கணக்குகள் இல்லாத மக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஒரு அடிப்படை வசதி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரூபே கார்டு, அதாவது இந்த அடிப்படை வங்கி கணக்கு தொடங்கப்படுகின்ற ஒவ்வொரு கணக்குதாரர்களுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபே கார்டு அப்படிங்கிற ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டு 2 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடை வச்சுருக்கோம். அந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வசதி இருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அனைத்து மக்களும் பாண்டிச்சேரியில் வங்கி கணக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாநிலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் அனைத்து மக்களுக்கும் வங்கி கணக்கு கொண்ட மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு எனப்படக்கூடிய 2 திட்டங்கள் இருக்குது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது தான் ஆயுள் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே 436 ரூபா வருடாந்திர பிரீமியம் கட்டினோம்னா 2 லட்சம் வரையிலான காப்பீடு பெறலாம். இந்த திட்டத்தை யாரை பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயதிலிருந்து 50 வயது உடைய அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அந்த வகையில் 2 லட்சத்திற்கு உண்டான காப்பீட்டு தொகையை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர்கள் பெற முடியுங்கிறது தான் ஆயுள் காப்பீட்டு திட்டம்.